வணக்கம் நண்பர்களே! ரகுவரன் வாழ்க்கை சீரியஸில நாள் 40ங்க. அப்படி இப்படின்னு எப்படியோ 40 நாள் முடிச்சுட்டோம். இன்னும் ஒரு 60 நாள் தான் பேலன்ஸ். அதை முடிச்சிருவோம்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ நானும் வழக்கம் போல் காலையில் எந்திரிச்சதும் காலேஜ் தயாரா ரெடி ஆயிட்டேன். எந்திரிச்சதும் சொக்காவ அயர்ன் பண்ணிட்டு, அப்படியே முகத்துக்கு தேவையான சன்ஸ்கிரீமும் அப்ளை பண்ணேன். இந்த பிராண்ட் நான் பல தடவை சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் வாங்கி பாருங்க. ஒர்த் ஃபார் மனி தான். அதுக்கப்புறம் நம்ம முந்தின நாள் நைட்டே குளிச்சிருவோம். ஏன்னா காலையிலலாம் குளிக்க நமக்கு செட் ஆகாதுங்க. அதனால ஹேரை மட்டும் லைட்டாக வெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்படியே ஆன்டி ஃபீஸ் லிவிங் கண்டிஷனர் போட்டுரும். ஏன்னா நல்லா தான் இருக்குது. அந்த பிராண்டும் நல்லா தான் இருக்குது. அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சரி இதெல்லாம் முடித்து நம்மளும் ஃபிட் செக் பண்ணி முடித்து வெளியே வந்து பார்த்தா தமிழ் அப்பன் தான் எந்திரிச்சு வாரான். அவனை மிதித்து அவனை தயாராக்கி நாங்களும் காலேஜ் போகலான்னு ரெடி வந்தால் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது மக்கர் பண்ணிவிட்டு. ஓகே வண்டியும் அப்படி ஸ்டார்ட் பண்ணி நாங்களும் கிளாஸ் போயிட்டோம். நீ வேறு 4 பீரியடுங்க. அதையும் எப்படி இல்லாமல் சமாளித்து முடிச்சுட்டு கிளாஸ் முடிஞ்சிடும் மதியம் போல் கேம் விளாட்லான்னு பார்த்தா நம்ம பையன் வந்து இன்றைக்கி சொதப்பிட்டான். வேறு யாரும் இல்லை, நான் தான். ஏன்னா நமக்கு மத்தியானம் கேம் விளாட செட்டே ஆகாதுங்க. அதுவும் கால்பந்து ஃபுட்பால் மதியம் வெயிலில் எங்கே முடியும். ஸோ பல பிரச்சனைகள் வந்தனால போட்டோ பிளான் நாங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு வெளியே வந்தால் நம்ம குட்டி கொஞ்சம் வந்திருந்தான். அவனை ரூமில் போட்டு லாக் பண்ணிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். சரி அப்படியே நம்ம லா கேண்டின் போய் நம்ம லா தோழியும் பார்த்துட்டு அவங்கள எடுத்த சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் நானும் இன்ட்ரெஸ்டிங். எனக்கு லா படிக்கணும் ஒரு ஆசை. சரி என்னெல்லாம் இருக்குதுன்னு அவள்கிட்ட கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதை முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் காலேஜில் அட்டி போட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டு வந்து பார்த்தா கிளைமேட் நல்லா இருந்தது. வானிலையும் நல்லா தான் இருந்து மழை வருமானு எதிர்பார்த்தேன். மழையும் வந்துச்சு. மழையிலையும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போட்டுட்டு ஒரு டீ போட்டு நாலு